السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடரிலே இன்றைக்கு நாம் பேச உள்ள இபாதத் அத்தமனீனா வஸ்ஸகீனா, உள்ளத்துடைய அமைதி, சாந்தி, நிம்மதி என்று பொருள். ஒரு முஃமினுடைய உள்ளத்தின் நிலை உலகளாவிய விஷயங்களை பற்றி, இந்த உலகத்திலே நடக்கப் போக காரியங்களை பற்றி எப்பொழுதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்காமல் ஒரு அமைதியான ஒரு சூழலை இந்த உள்ளம் விரும்ப வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் மீது அவன் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நீண்ட ஹதீஸிலே ஒரு சிறிய பகுதி, வஅலம் அன்னமா அஸாபக் லம் யகுல் லியுக்திஅக் வ அன்னமா அக்தஅக் லம் யகுல் லியுஸீபக். அறிந்து கொள்ளுங்கள், எது உங்களை வந்து அடைய வேண்டுமோ அது உங்களை விட்டு செல்லாது, எது உங்களுக்காக எழுதப்படவில்லையோ அது ஒருபோதும் உங்களை வந்து சேராது. இரண்டு வாசகங்கள் மிக ஆழமான கருத்துக்களை கொண்ட வாசகங்கள். எது அல்லாஹ் நமக்கு கிடைக்கும் என்று தீர்மானித்து விட்டானோ, எது நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டானோ அது எக்காரணத்து கொண்டும் நம்மை விட்டு செல்லாது, அல்லது நம்மை வராமல் சென்று விடாது. அதேபோல் எது நமக்கு கிடைக்காது என்று எங்களுடைய நசீபிலே இல்லையோ, அல்லாஹ் நமக்காக அது நாடவில்லையோ, அது நம்ம என்ன முயற்சி செய்தாலும் எவ்வளவு அதற்கு பின்னால் போனாலும் ஒருபோதும் நம்மை வந்து அடையாது. இந்த நம்பிக்கை, இந்த ஈமான் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த தமஅனீனா, இத்மினானுல் கல்ப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை காலத்திலே நடக்கின்ற போர்களை பார்க்கும் பொழுது குர்ஆனிலே அந்த போர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போருக்காக முஃமின்களை தயாரிப்பதில் முதல் விஷயம் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனதஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இந்த அமைதியை இறக்கினான், இந்த நிம்மதியை இறக்கினான், இந்த சாந்தியை இறக்கினான் என்று அல்லாஹுடைய முதல் நிஅமத். போருக்கு செல்ல இருக்கின்றார்கள், எதிரிகளை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் அல்லாஹ் முதலாக உதவுவது, மலக்குமார்களை அனுப்புறது, அதெல்லாம் அடுத்து. அதற்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன இறக்கிறான்? சக்கீனத்தை இறக்கின்றான். فأنزل الله سكينته على قلوبهم وأيدهم بجنود لم تروها. அல்லாஹ் சக்கீனாவை இறக்கிவிட்டு, அல்லாஹ் நிம்மதி அமைதியை இறக்கிவிட்டு அவருடைய உள்ளத்திலே அவர்கள் காணாத சில படைகளை அல்லாஹ் அனுப்பினான், மலக்குமார்களை. அப்போ ஒரு உலக பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது, உலகளாவிய ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு முஃமின் கையாள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு அத்தமனீனா அஸ்ஸகீனா, நிம்மதி, அமைதி, சாந்தி. எப்பொழுதுமே ஒரு பதட்டமாக இருப்பதோ
படப்படப்பாக இருப்பதோ, நாங்க மட்டும் அப்படி இல்லாம சுத்தி இருக்கிறவங்களும் எப்ப பார்த்தாலும் ஒரு படப்படப்போட வைக்கிறதோ, இப்படியாச்சு அப்படியாச்சு, நீங்க என்ன பண்ணீங்க, கேஸ் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிறவங்க பூராவை அதே சிச்சுவேஷன்ல வைக்கிறது ஒரு முஃமினுக்கு அழகல்ல. எதுவா இருந்தாலும் உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நம்முடைய விஷயத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம். அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம். அல்லாஹ்விடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் கவலை எதற்கு? அல்லாஹ் போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹ், அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டாரோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். சிறிது நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், போருக்கு செல்லும் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கல்பிலே, உள்ளத்திலே சகீனத், நிம்மதி, அமைதி என்ற அந்த பண்பை, அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். அப்படிப்பட்ட அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி இந்த விஷயத்தை கையாண்டார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் கூறுகின்றார். குல் ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன், நபியே நீங்கள் கூறுவீராக, எதிரிகளை பார்த்து நீங்கள் கேட்பீராக, ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன், எங்களை பற்றி உங்களுடைய அபிமானம் என்ன, எங்களை பற்றி, முஃமின்களை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன், ரெண்டு நன்மைகளில் ஒரு நன்மை நமக்கு கிடைத்தே தீரும். எப்படி? போருக்கு போறாங்க, என்ன வேணாலும் ஆகும், உயிர் போகும், வெற்றி கிடைக்காமல் போய்விடும், தோல்வியை தழுவுகின்ற தருணம் வந்துவிடலாம். அப்படி இருக்கிற நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இதை கூறுகின்றான், நீங்கள் எதிரிகளிடத்திலே இதை கேளுங்கள். ஹல் தரப்பஸூன பினா, நீங்கள் எங்கள் விஷயத்தில் இந்த இரண்டு வெற்றிகளை தவிர, ரெண்டு நல்ல செய்திகளை தவிர வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன ரெண்டு வெற்றி? ஒரு வெற்றி போரிலே ஜெயித்து விட்டால் ஊர் கிடைக்கின்ற வெற்றி, அது நமக்கு எல்லாருமே தெரியும். போரிலே கொலை செய்யப்பட்டால், போரிலே உயிர் தியாகம் செய்து விட்டால் மறுமையுடைய வெற்றி நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. குல் ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன், எங்கள் விஷயத்துல ஒண்ணு இந்த உலகத்துல வெற்றி, அது மிஸ் ஆச்சுன்னா மறுமையில வெற்றி. தோல்வி என்ற பயம், அச்சமே கிடையாது, தோல்வி என்ற நிலைப்பாடே கிடையாது. இப்படிதான் அவர்கள் போரில் இறங்கினார்கள். அவர்களுடைய விஷயத்திலே அவர்களுடைய உள்ளத்துடைய நிலை இதுதான் இருந்துச்சு. என்ன? எங்களுடைய விஷயத்திலே ஒன்று இந்த போரிலே வெற்றி பெறுவோம், அல்லது இந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டால் மறுமையிலே வெற்றி பெறுவோம், அவ்வளவுதான். இஹ்தல் ஹுஸ்னயைன், ஒன் ஆஃப் த டூ விக்டரிஸ். இந்த நிலைப்பாடு எப்படி வந்தது? உள்ளத்தில சகீனா, உள்ளத்தில தமஅனீனா, நிம்மதி, அமைதி. என்னதான் நடந்துரும்? அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை ஒப்படைத்தாச்சு, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு. இதற்கு பிறகு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதற்கு பிறகு நமக்கு என்ன பயம்? இதற்கு பிறகு நமக்கு என்ன கவலை என்று கவலையே இல்லாமல், எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பெரிய பெரிய போர்களை எதிர்கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். இதுக்கு வழிவகுத்தது என்ன? உள்ளத்தின் இந்த நிலைப்பாடு. அல்லாஹ்விடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் இதற்கு மேல் நாம் கவலைப்பட தேவையில்லை, ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிக்கும் கவலைக்கும் வித்தியாசம்
ஒரு சின்ன உதாரணம், வீட்டை விட்டு வெளியேறுகின்றோம். பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த துஆவை ஓதிவிட்டு வெளியிலே செல்கின்றோம். மலக்குமார்கள் பதில் சொல்லுகின்றார்கள், ஹுதீத வ குஃபீத, நீங்கள் நேர்வழி காண்பிக்கப்பட்டீர், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே நாம் வெளியேறுகின்றோம். அல்லாஹ் நமக்கு வழி காண்பித்த நிலையிலும் அல்லாஹ் நம்முடைய பொறுப்பை எடுத்த நிலையிலும் நாம் வெளியேறுகின்றோம். வெளியேறிவிட்டோமா, அங்க ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஆகும், அந்த பைக்கார் நம்மளை வந்து இடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்கிட்டான். நம்ம ஓட்டுறது ஒழுங்கா ஓட்டுவோம், நம்ம நடக்கிறது பார்த்து நடப்போம். நம்முடைய முயற்சியை நாம் எதிர்கொள்ள வேண்டும், தீர்வுகளை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் அத்தமஅனீனா. அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால் முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய ஜமாஅத், ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்துடன் கலந்து கொண்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கின்றார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? ஃபஜ்ர் தொழுகை போய் தொழ வேண்டும். ஜமாத்துல தொழுதுட்டோமா, அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டோம், ஃபினிஷ். அந்த நாள் கவலையே இருக்கக்கூடாது. ஏன்? காலையில அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். காலையிலே அல்லாஹ் கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. அந்த நாள் நம்ம எந்த தீங்கும் வராது அப்படின்ற உறுதியான நிலைப்பாடோடு உள்ளத்திலே ஒரு அமைதி, ஒரு சாந்தி, ஒரு நிம்மதியோடு வாழ்க்கை கழிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை கைவிடக்கூடாது. அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான், 180 கார் ஓட்டுவோம், அல்லாஹ் பார்த்துப்பான், அது கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒழுங்கா செய்யணும். நம்முடைய வேலையை, நம்முடைய முயற்சியை முறையாக நாம் நிறைவேற்றணும். ஆனால் பொறுப்பு யாரிடத்துல? அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற இந்த நிம்மதி, இந்த அமைதி என்பது உலகத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்தும். இந்த உணர்வுகள் எல்லாம் கண்டேஜியஸ். ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா தொட்டு போகும். ஒருத்தர் படப்படப்பா இருந்தா மொத்த இடமும் படப்படப்பாயிரும். ஒருத்தர் நிம்மதியா இருந்தா என்னப்பா இவ்வளோ நடக்குது, இவ்வளோ சாந்தியா இருக்கார், அமைதியா இருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் பரவும். இது ரெண்டுமே, நிம்மதியும் படப்படப்பும் பிற மக்களுக்கு பரவும் சின்னங்கள். நீங்கள் நிம்மதியா இருந்தீங்கன்னா உங்களோடு அந்த ஆம்பியன்ஸ் வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட்டை வந்து நீங்க நிம்மதியா வச்சுக்கலாம். நீங்க எப்பொழுதுமே படப்படப்பா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாரும் படப்படப்பா இருக்கும். அது யாருக்கும் நன்மை கிடையாது. ஏனென்று சொன்னால் பதட்டம், படப்படப்பு என்று சொன்னால் அதிலே மனிதன் தன்னுடைய டிசிஷன் மேக்கிங் பேலன்ஸ், தன்னுடைய தீர்ப்பு எடுக்கும் சக்தியை பலவீனமாக்கின்றான். ஏதாவது செஞ்சாகணும், இப்போ செஞ்சாகணும், 2 நிமிஷம் தான் இருக்குது, ஒரே ஒரு நிமிஷத்துல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்துல படப்படப்பா இருந்தோம்னு சொன்னா தவறான முடிவுகளை எடுக்க நேரிடும். பொறுமையாக சிந்தித்து, உலக விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அல் இஜ்லத்து மினஷ் ஷைத்தான். அவசர அவசரமா முடிவு எடுக்கிறது என்பது ஷைத்தானிடத்திலிருந்து வருகின்றது. உலகளாவ விஷயத்துல அல் இஜ்லத்து மினஷ் ஷைத்தான், வேகமாக டிசிஷன் எடுக்கிறது, டக்குன்னு டிசிஷனை மாத்துறது, எல்லா விஷயத்திலும் நம்ம அவசரப்படுறது. இந்த அவசரம், தேவையில்லாத அவசரம் ஷைத்தானிலிருந்து வருகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய அன்றாட விஷயங்களும் சரி, ஒரு பொறுமையான நிலை, ஒரு அமைதியான நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழி என்ன? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உள்ளங்கள் அமைதி அடையும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உள்ளங்கள் அமைதி பெறும். ஒரு விஷயத்துல பதட்டமா இருக்குதா, பயமா இருக்குதா, கவலையா இருக்குதா, அல்லாஹ் போதுமானவன். நம்ம கையில் என்னதான் இருக்குது? 2 பேர் எங்கேயோ சண்டை போட்டுக்கிறாங்க,
நம்ம வீட்டில் பிரச்சனை வருது, நம்மளால என்ன பண்ண முடியும்? நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்துவிட்டு தீர்வுகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். கவலைப்படுறதால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. எந்த பிரச்சனையும் நாம் கவலைப்பட்டோம் என்பதற்காக முடிவுக்கு வருவது அல்ல. ஆனால் எடுக்கின்ற முயற்சியோடு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் போதுமானவன் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் என்னை கைவிட மாட்டான் என்று எதிர்கொள்ள வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நபி. அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். சூரா யூசுஃபிலே நீட்டமாக நாம் அதை ஓதுகின்றோம். முதல்ல ஒரு மகனை இழக்கிறார், அவரை போய் கொண்டு வர்றதுக்காக போறாங்க. இரண்டாவது மகனை இழக்கிறார். முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு பின்யாமீன். ரெண்டுமே அவருக்கு மிகவும் நெருக்கமான குழந்தைகள், ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா. ஃபஸபுருன் ஜமீல், என்ன சொன்னாங்க? பொறுமை அழகானது. ஃபஸபுருன் ஜமீல் இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய வேதனை என்னுடைய கஷ்டத்தை நான் அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை, அந்த நிம்மதி, அந்த தவக்குல், அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைப்பது என்று சொன்னால் அது உள்ளத்துக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கும். வாழ்க்கையிலே ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு சுபிட்சமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்துடைய நிலை தமஅனீனா சகீனா, அதாவது நிம்மதியும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டியது ஒரு முஃமினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட இந்த பண்புகளை நாம் வளர்த்திட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் அளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.